பிரதமர் நரேந்திர மோடியின் ஃபேஸ்புக் வீடியோவை மெட்டா நிறுவனம் தற்காலிகமாக நீக்கிய சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விளக்கம் கோரியுள்ள நிலையில் மெட்டா நிறுவனமும் மன்னிப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன நடந்தது, ஏன் பிரதமரின் வீடியோ நீக்கப்பட்டது என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து டெல்லியில் இளைஞர்கள் மற்றும் கரப்பான் ஜனதா தள அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் இளைஞர்களிடம் உரையாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி செல்ஃபி வீடியோ ஒன்றை பதிவு செய்து தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார். அதில் வினாத்தாள் கசிவில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். நாடு முழுவதும் நீட் விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருந்த நிலையில் அந்த வீடியோ வேகமாக வைரலானது. இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை பெற்று வெறும் 24 மணி நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோ என்ற உலக சாதனையையும் படைத்ததாக கூறப்படுகிறது. அதே வீடியோ அவரது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலும் பதிவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த வீடியோ இந்தியாவில் பார்க்க முடியாத வகையில் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருந்தது. சில பயனர்களுக்கு சட்ட ரீதியான கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உள்ளடக்கம் உங்களது பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு காட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து விளக்கம் அளித்த மெட்டா நிறுவனம், தொழில்நுட்ப பிழை காரணமாகவே அந்த வீடியோ தவறுதலாக நீக்கப்பட்டது. அந்த வீடியோ எங்கள் கொள்கைகளை மீறவில்லை என்றும் வேண்டுமென்றே இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தற்போது வீடியோ மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்திருந்தது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய பொதுக் கொள்கை தலைவரை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேரில் விளக்கம் அளிக்க அழைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் இணையவாசிகளின் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பதிவே தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் சமூக வலைதள நிறுவனங்களின் உள்ளடக்க கண்காணிப்பு முறை, தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புணர்வு குறித்து மீண்டும் விவாதம் எழுந்துள்ளதாகவும் இணையவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.